எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸு என்ன சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது வந்து குப்பைமேனி செடியோட வேர். இது எல்லா பூனைகளுமே வந்து குப்பைமேனி செடி நம்ம எங்கே பிடுங்கி போட்டாலும் வந்து அந்த வேரை கடிக்கும். கடிக்கிறதும் இல்லாமல் அது என்ன செய்யும் அப்படின்னா, அதில் அப்படியே மூஞ்சி வச்சு தேய்ச்சிக்கும், உடம்பையெல்லாம் வச்சு தேய்ச்சிக்கும். ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு பூனைகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் தோட்டத்துக்குள்ளே களை செடியை நான் பிடுங்கி போடையிலையும் வந்துட்டு அந்த மண்ணுக்குள்ளேயே படுத்து பிறண்டுக்கிட்டு இருக்கோம். நான் மண்ணுக்குள்ளே படுத்து பிறலதுன்னா நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது பாருங்களேன் எப்படி கடிச்சு கடிச்சு உடம்பையெல்லாம் வச்சு தேய்ச்சிக்குது. நம்மளுக்கு வந்து இந்த குப்பைமேனி செடியோட தலையிலைத்தே நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் நம்ம பூசுகிறோம். ஆனால் இதில் வேர்லேயும் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது அந்த பூனையை தான் சாப்பிடுது. நம்ம வந்து கீழே நெல்லையத்தே வந்து காமாலைக்கு அரைச்சி நம்ம குடிப்போம். ஆனால் இது பாருங்களேன், பூனை இந்த எப்படியெல்லாம் அந்த குப்பைமேனி செடியை வந்து மென்னுட்டு அதை அந்த செடி விடவே இல்லை. அது சாயந்தரம் வரைக்கும் அதை கடித்து அதை அப்படியே தேய்ச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து பூனை செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து குப்பைமேனி செடி தான். குப்பைமேனி செடியில் தானாக முளைக்கிற செடியில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன குப்பைமேனி செடியில் வந்து நம்ம தோல் வியாதிக்கெல்லாம் வந்து மஞ்சள் பொடி வச்சு அரைச்சி நம்ம பூசுவோம் அப்படின்ட்டு. இது பூனைகளுக்கும் உகந்ததாக இருக்குது.